உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு உழவர் திருநாள் வாழ்த்துக்கள். சன் தொலைக்காட்சியோடு பொங்கல் கொண்டாட்டத்தை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உழவர் திருநாள். உழவர் திருநாள் அல்லது காணும் பொங்கல் அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். எதை காணும் பொங்கல், எதற்காக காணும் பொங்கல், எதற்காக உழவர்களுக்கு ஒரு திருநாளை நாம் கொண்டாடுகிறோம், கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பொதுவாக திசைகள் எத்தனை அப்படின்னு கேட்டால் வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் தமிழ் மக்களின் திசைகள் எதெல்லாம், தமிழ் மக்களின் அடையாளங்கள் எதெல்லாம் அப்படின்னு கேட்டால் போகி பொங்கல் தமிழர்களுடைய அடையாளம், தை பொங்கல் தமிழர்களுடைய அடையாளம், மாட்டு பொங்கல் அல்லது திருவள்ளுவர் தின பொங்கல் என்பது தமிழர்களுடைய அடையாளம். அதே போன்று உழவர் திருநாள் பொங்கல் அல்லது காணும் பொங்கல் என்பதுதான் தமிழர்களுடைய அடையாளம். இந்த 4 பொங்கல் தினங்களும் தான் தமிழர்களுடைய திசைகள் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா திசைகள் என்பது எல்லா இடத்துக்கும் ஒரே போன்று இருப்பது. அந்த பொங்கல் திருநாளும் உலகத்தின் எந்த மூலையில் தமிழ்குடி மக்கள் இருந்தாலும் ஒரே விதமாக ஒரே உணர்வோடு மக்களுக்கு நன்றி சொல்கின்ற, மண்ணுக்கு நன்றி சொல்கின்ற, விளைச்சலுக்கு நன்றி சொல்லுகின்ற, உழைப்புக்கு நன்றி சொல்லுகின்ற திருநாளாக கொண்டாடுகிறோம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இந்த உழவர்களுக்கு, வேளாண்மை பெருமக்களுக்கு எது உயிர்வாக இருக்கிறது, எது உயர்வாக இருக்கிறது, எது உயிர்ப்பாக இருக்கிறது அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, என்னோட காடு தாங்க எனக்கு தெய்வம், என்னோட காட்டுக்கு நான் தினமும் போகணும். காடு என்று அவர்கள் சொல்லுவது நிலம், வயல். அந்த வயலை சென்று தரிசிக்காமல், அந்த வயலில் சென்று நடக்காமல், அந்த வயலில் சென்று உழைக்காமல் உழவர்களால், வேளாண்மை பெருமக்களால் இருக்கவே முடியாது என்பதை வேளாண் பெருமக்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். அப்படி பார்த்தால் உழவுதான் நம்முடைய ஒரே அடையாளம், தமிழின் ஒரே அடையாளம் உழவு. மனிதகுலம் தோன்றியதிலிருந்து உருவான தொழில்களில் முதல் தொழில் எது என்று கேட்டாலும் உழவு என்று தான் நாம் நிச்சயமாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த உழவின் மூலமாகத்தான் மனிதனின் மிக முக்கியமான தலையாய உணர்வாகிய பசியை நாம் போக்கிக் கொள்கிறோம், பசிக்கான உணவை தேடிக்கொள்கிறோம். எனவே குழந்தை பிறந்ததிலிருந்து உணவை தருகின்ற ஒரே தொழில் எது என்றால் உழவுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உழவே உன்னதம், உழவனே உன்னதன் என்று சொல்லக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு பொங்கல் திருவிழாவை இன்றைக்கு உழவர் திருநாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். காணும் பொங்கல் என்றும் சொல்லுகிறோம். இந்த காணும் பொங்கல் அன்றைக்கு என்ன செய்வார்கள் கிராமத்தில் உழவர் பெருமக்கள் அப்படின்னு போய் கேட்டால், எங்களுடைய கால்நடைகளை குளிப்பாட்டி, அவர்களுடைய கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டி, பூக்களை சூட்டி, வண்டியில் கட்டிக்கொண்டு நாங்கள் ஊரெல்லாம் சுற்றி வருவோம். அந்த கால்நடையின் சலங்கை சப்தம் ஜல் ஜல் என்று சப்திக்க எங்களுடைய குழந்தை குட்டிகள் எல்லாம் அந்த வண்டியில் ஏறி உட்கார்ந்து கரும்பை சுவைத்து கொண்டே வர எல்லோரும் ஒரு ஊர்வலம் வருகின்ற அந்த திருநாள், அந்த கொண்டாட்டம், இதுதான் எங்களுடைய ஒரே இளைப்பாறுதல், ஒரே மகிழ்ச்சி. நாங்கள் ஊர் மக்களோடு சேர்ந்திருப்பது தான் எங்களுக்கான கொண்டாட்டம், ஊர் மக்களோடு அன்பை பரிமாறுவது தான் எங்களுக்கான கொண்டாட்டம் என்று திருநாளில் உழவர் பெருமக்கள் நிச்சயமாக சொல்லுவார்கள். விடியற்காலையில் எழுந்து வயலுக்கு சென்று கலப்பையை தோளில் வைத்து அங்கே நிலத்தை உழுது புழுதியிலும் நீர்ப்பாய்ச்சியும் தன்னுடைய வாழ்க்கையை மிக மிக உன்னதமாக யார் கையையும் ஏந்தாமல் உழைத்து கொண்டிருக்கின்ற அந்த உழவர் பெருமக்கள், அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துகின்ற ஒரு திருநாள் தான் உழவர் திருநாள். இப்போதுள்ள இளைஞர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவங்கள்ட்ட போய் உனக்கான உணவு எங்கேருந்து வருது, உனக்கான அரிசி எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால் அவர்களுக்கு வயலில் நம்முடைய உழவர் பெருமக்கள் உழைத்து தான் நமக்கான நெல்மணிகள் வருகிறது என்று தெரியாமல் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுக்கு தெரிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு தொழில் எது என்றால் உழவு தொழில். அந்த சேற்றில் இறங்கி அவர்கள் கையை நனைக்க வேண்டும், அங்கே நாற்றை நட வேண்டும். அந்த நாற்றுகள் வளர்ந்து தலை சாய்ந்து அசைக்கும் போது அதை கொஞ்சம் தெரிய வேண்டும், அதனுடைய அழகை ரசிக்க தெரிய வேண்டும். அப்படி இல்லாமல் உழவோடும் உழவின் மண்ணோடும் அந்த நாற்றுகளோடும் தொடர்பில்லாத தலைமுறையாக நாம் அடுத்த தலைமுறையை வளர்த்தெடுப்பது என்பது தவறு என்பதை சுட்டி காட்டுகின்ற ஒரு தினம்தான் உழவர் திருநாள். அப்படியாக உழவோடு, உழவு மாடுகளோடு, உழவு நிலத்தோடு, உழவின் வேளாண்மையோடு, உழவின் அறுவடையோடு,
மூட்டை மூட்டையாக வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கின்ற அந்த நெல்மணியோடு இருக்கக்கூடிய ஒரே கண்மணி யார் என்றால் உழவன்தான் என்பதை நாம் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு திருநாள் தான் இந்த உழவு திருநாள், உழவர் திருநாள். திரும்ப திரும்ப நாம் அவர்களுடைய பெருமையை பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் நம்முடைய வள்ளுவ பேராசான் இருக்கிறார் அல்லவா, அவர் தன்னுடைய திருக்குறளில் உழவு என்று ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தையே கொடுத்திருக்கிறார். அதன் மூலம் உழவர்கள் கையில் ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன என்றால், இவர்களால் தான் இந்த பூமியில் உயிர்கள் பிழைக்கின்றன, உயிர்கள் வளர்கின்றன, உயிர்கள் தழைக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் அவர் சொல்லுகிறார், உழந்தும் உழவே தலை. உலகத்தில் எத்தனை தொழில் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் உழவு மட்டும்தான் எல்லாவற்றுக்கும் முதன்மையான ஒரு தொழிலாக இருக்க முடியும் என்று சொன்னால் நாம் உழவர்களுடைய பெருமையை நினைத்து பார்க்க வேண்டும். அரசனாக இருக்கட்டும், அரசனுக்கும் உணவை சமைத்து கொடுப்பது, சமைத்து என்றால் உணவை பங்கிட்டு கொடுப்பது, உழைத்து கொடுப்பது, உருவாக்கி கொடுப்பது என்பது உழவர்களுடைய தொழில் மட்டும்தான். அதை தாண்டி மிக முக்கியமான இன்னொரு திருக்குறள், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று வள்ளுவ பேராசான் சொல்லுகிறார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர்களெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் மட்டும்தான் என்று சொன்னால், இந்த பூமியில் வாழ்க்கை அல்லது வாழ்பவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அது உழவர்கள் மட்டும்தான் என்று ஆணித்தரமாக சொல்லக்கூடிய வல்லமையை வேளாண் பெருமக்களுக்கு வள்ளுவர் கொடுக்கிறார். அதை தவிர உழவு என்பது மட்டும்தான் உணர்வோடும் உணர்வெழுச்சியோடும் சம்பந்தப்பட்டது என்பதை நம்முடைய தமிழ் இலக்கியத்தின் கவிஞர்கள் பெரும்பாலும் உணர்த்தி இருக்கிறார்கள். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக இவ்வுலகியற்றியான் என்று வள்ளுவ பேராசான் சொல்லுகிறார். உயிர்கள் மக்களாகிய நாம் கையேந்தி பிச்சை எடுத்துதான் நம்முடைய வயிற்றை வளர்க்க வேண்டும், உயிரை வளர்க்க வேண்டும் என்கின்ற நிலை இந்த பூமியில் இருக்குமானால் இந்த பூமி இல்லாமல் போக கடவது என்று அவர் ரௌத்திரம் பழகுகிறார். எதனால் அந்த ரௌத்திரம் வருகிறது? ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அல்லது மிகச்சிறப்பான ஆட்சி, ஒரு மிகச்சிறப்பான மன்னன், ஒரு மிகச்சிறப்பான ஆளுமை எப்படி இருக்க வேண்டும் என்றால், தன் குடையின் கீழ் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் பசியற்று இருக்க வேண்டும், பசியாறுகின்ற நிலையை உருவாக்க வேண்டும், பசி என்ற சொல் எந்த இடத்திலும் இருக்கக்கூடாது என்கின்ற அந்த நிலையை உருவாக்குவது தான் வெல்ஃபேர் ஸ்டேட். அப்படி இல்லை என்றால் பறந்து கெடுக இவ்வுலகியற்றியான் என்று வள்ளுவர் கூறுகிறார். எனவே நாம் மிக மிக முக்கியமான கண்ணாக போற்றி காப்பாற்ற வேண்டியது உழவையும் உழவர்களையும் என்று வள்ளுவர் நமக்கு சொல்லி தருகிறார். அடுத்தது பாரதியார்கிட்ட வாங்களேன். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொல்கிறார்ல. எப்படிப்பட்ட கோபம் அதில்! தனி ஒருவனுக்கு உணவு கொடுக்க வேண்டிய சூழல், உணவு கொடுக்க வேண்டிய தன்மை, உணவு கொடுக்க வேண்டிய கருணை, உணவு கொடுக்க வேண்டிய காருண்யம் மக்களிடம் இருக்க வேண்டும் என்றால், அந்த உயிர் கூட்டத்துக்கே உணவை கொடுக்கக்கூடிய காருண்யம் நம்முடைய உழவர் பெருமக்களிடம் தானே இருக்கிறது. அதை நாம் கொண்டாடுகின்ற ஒரு திருநாள் தான் இந்த உழவர் திருநாள். அதை தாண்டி ஔவையார், ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், இரு நாளுக்கு ஏல் என்றால் ஏலாய், இடும்பை கூர் என் பயிரே உன்னோடு வாழ்தல் அரிது என்று ஔவையாரும் கொஞ்சம் வருத்தப்படுகிறார். ஏனென்றால் ஒரு வேளைக்கு சாப்பிடாம இருன்னு சொன்னாலும் கேட்கறதில்ல, சரி 2 வேளைக்கான உணவை சேர்த்து சாப்பிட்டு முடி அப்படின்னாலும் நீ கேட்கறதில்ல என்றால், வேளா வேளைக்கு உணவு என்பதுதான் இந்த உழவர் பெருமக்கள் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய வரம். ஒவ்வொரு வேளை நாம் தட்டு முன் உட்காரும் போதும், சாப்பிட உட்காரும் போதும் நமக்கான உணவு வந்து சேருகிறது என்றால், அதற்காக ஏதோ ஒரு கிராமத்தில், ஏதோ ஒரு வயல்வெளியில், ஏதோ ஒரு உழவர், ஏதோ ஒரு வேளாண் பெருமக்கள் உழைத்திருப்பார்கள், உருவாக்கி இருப்பார்கள். அவர்களுடைய அறுவடையைத்தான் நாம் உணவாக சாப்பிடுகிறோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு திருநாள் தான் இந்த உழவர் திருநாள். இப்படியாக தொடர்ச்சியாக நாம் நம்முடைய வாழ்க்கை பரப்பிலும், இலக்கிய பரப்பிலும், சிந்தனை பரப்பிலும், ஞானத்தின் பரப்பிலும் உழவர்களைத்தான் நம்முடைய முதன்மையான படைப்பாளிகளாக கொண்டாடி வந்திருக்கிறோம். அப்படி வைத்து பார்க்கும்போது வயல்வெளிதான் நமக்கான இறைத்தலம், வயல்வெளிதான் நமக்கான கோயில். அங்கே இருக்கக்கூடிய வயல் பெருமக்கள், நம்முடைய உழவர் பெருமக்கள், நம்முடைய வேளாண் பெருமக்கள், அவர்கள்தான் நாம் வணங்க வேண்டிய இறை. அவர்கள் உருவாக்கி கொடுக்கின்ற அந்த நெல்மணிகள் தான் நமக்கான வரம். அந்த நெல்மணிகளை உருவாக்குவதற்கு வேளாண் பெருமக்களுக்கு பெய்கின்ற அந்த பெருமழைதான் அவர்கள் கொண்டாடி தீர்க்கின்ற தீர்த்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
எனவே இறை என்பதை வயல்வெளியிலும், இறைவன் என்பதை உழவனிடமும், வரம் என்பதை நெல்மணியிடமும் நாம் பார்க்க தெரிந்து கொண்டால் இந்த உழவர் திருநாளை வெறுமே அடையாளமாக மட்டும் கொண்டாடாமல் உணர்வெழுச்சியோடு கொண்டாடுவதற்கான ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்கி கொள்ள முடியும். அப்படியான உழவர் திருநாள், வேளாண் பெருமக்களுடைய திருநாளை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். இன்றைக்கு மட்டும் கொண்டாடிவிட்டு நகர்ந்து விடக்கூடாது, காணும் பொங்கலாகவும் கொண்டாடுகிறோம். எதை காண வேண்டும் என்றால் உழைப்பாளர்களின் உழைப்பு, அவர்களுடைய வியர்வை இல்லாமல் இந்த பூமியில் எந்த உயிரும் தழைக்க முடியாது என்கின்ற அந்த சத்தியத்தை, அந்த நித்தியத்தை காணும் பொங்கலாக இன்றைக்கு அமைய வேண்டும். இன்றைக்கு மட்டுமல்ல, இனி தொடர்கின்ற எல்லா நாளும் உழவர்களுக்கு நன்றி செலுத்தி அவர்களுடைய உழைப்பை கொண்டாடி அவர்களுடைய உழைப்பால் வருகின்ற நெல்மணியையும் விளைச்சலையும் நம்முடைய வரமாக பெறுகிறோம் என்கின்ற அந்த உணர்வெழுச்சியை நாம் பெறுவதற்கான ஒரு நாள்தான் இந்த உழவர் திருநாள். வாழ்க உழவர் பெருமக்கள், வாழ்க உழவர் திருநாள். உழவே உன்னதம், உழவர்களே உன்னதர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.